ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அபூதாவுதிலே 4611வது இலக்கத்திலே வருகிறது. பொதுவாக அறிவீனம் ஒருவர்கிட்ட வளர்ந்துட்டா அவர் தனது அறிவை மற்றவனை வச்சு தான் அளப்பான். நல்லா புரிஞ்சுங்க. அறிவீனம் ஒருவரிடத்தில் வளர்ந்து விட்டால் தனது அறிவை எப்படி அளப்பான்? நீங்க என்ன பாராட்டு தாரீங்கன்னு வச்சு தான் நான் என்னை அளப்பேன், நான் உங்களை எப்படி பாராட்டுன்னு வச்சு தான் நீங்க உங்களே அளப்பீங்க. இந்த நிலைமை உண்டாகிடும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்ற தரத்திலே வரக்கூடிய செய்தி. நபி அவர்கள் சொன்ன அவர் சொல்லல, ஆனால் முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள். அப்படி சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு தான் அவர் சொல்கிறார்கள், இன்னமி வராஇக்கும் ஃபித்னன் யக்துரு ஃபீஹல் மால், உங்களுக்கு பின்னால சோதனைகள் ஏற்படும், அதில் பொருளாதாரம் அதிகரிக்கும், பொருளாதாரம் அதிகரிக்கும். வயுஃப்தஹு ஃபீஹல் குர்ஆனு ஹத்தா யஅஹுதஹுல் முனாஃபிகு முஃமினு வல் முனாஃபிக் வர்ரஜுலு வல் மர்அ வஸ்ஸகீரு வல் கபீர் வல் அப்து வல் ஹுர். குர்ஆனுடைய அறிவு, குர்ஆன் விசாலமாக்கப்படும், திறக்கப்படும். எந்த அளவுக்கு குர்ஆனுடைய செய்திகள் பரவும் என்றால் முனாஃபிக்கும் படிப்பான், முஃமினும் படிப்பான், முனாஃபிக்கும் படிப்பான், முஃமினும் படிப்பான். ஆண்களும் படிப்பார்கள், பெண்களும் படிப்பார்கள், சிறியவரும் படிப்பார்கள், பெரியவர்களும் படிப்பார்கள், அடிமையும் படிப்பான், சுதந்திரமானவனும் படிப்பான். ஃபயூஷிகு காயிலுன் ஐயகூல், அந்த காலத்தில் மனிதர்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் தெரியுமா? மாலின்னாஸ், என்ன மக்களுக்கு நடந்தது? லா யத்தபிஊனி வகத் கரஅத்துல் குர்ஆன், நான் குர்ஆனை படிச்சுக்கிறேன், என்னை ஒருத்தரும் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையே, இப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும்னா. சுபஹானல்லாஹ், இன்றைக்கு அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்கிறோமான்னு நினைக்கக்கூடிய அளவில் 4 பேர் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும், இவ்வளோதான் லட்சியம். அதனால தான் நான் படிக்கிறேன் என்கின்ற அமைப்பில் அதுக்கு என்ன செய்யலாமோ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க. ஏன்? அவனுடைய அறிவமைப்படி தீர்மானிக்கிறான். அவனுடைய உள்ளத்திலேயே தான் அறியாமையில் உள்ளவன் என்ற அந்த மனப்பதிவு இருக்குது. இதனால எப்படி தீர்மானிக்கிறான்? மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் எடுத்து. அப்போ மக்கள் சொல்ல நாம் எப்படி தெரியுமா? மாலின்னாஸ், மக்களுக்கு என்ன நடந்தது? லா யத்தபிஊனி வகத் கரஅத்துல் குர்ஆன், நான் குர்ஆனை ஓதிக்கிறேன், என்னைய என்னது ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையே, மாஹும் பி முத்தபிஐய, என்னைய ஒரு நாள் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஹத்தா அப்ததி அலஹும் கைரஹு, நான் ஏதாவது பிதஅத் ஒன்றை உருவாக்கினாலே தவிர, நான் ஏதாவது புதுசாக உருவாக்கினால்தான் என்னை அவர்கள் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்று சொல்லி புதிய விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் போட ஆரம்பிப்பார்கள், புதிதாக பிதஅத்துக்களை உருவாக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். இதற்கும் அந்த ஹதீதுக்கும் எவ்வளவு ஒத்து போகுது? ஏன்னா எப்படியாவது ஜஹில் இருக்கிற டைம்ல அவர்களுக்கு தெரியாத தீர்ப்பையெல்லாம் என்ன செய்வார்கள், கொடுக்க ஆரம்பிப்பார்கள், மக்கள் வழி தவற ஆரம்பிப்பார்கள் என்ற செய்தியை இது சொல்வதை பார்க்கும்.